ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், இந்த எபிசோடு வந்து மெயினாக மேன் யுனைடெட் ப்ரிவியூ. பட் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம பார்க்குறவங்க கிட்ட ஒன்று சொல்லணும். வுல்ஸ் வின்னுக்கு அப்புறம் என்னடா எபிசோடே போடல, அதாவது தோத்தாதான் எபிசோடு போடுவீங்களா, ஜெயிச்சாலாம் போட மாட்டீங்களான்னு நிறைய கேள்விலாம் வந்திருக்கு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா தான் இருந்தது. அண்டு அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அது வந்து கரெக்டாக 1 year ஆனிவர்சரி பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து. அதான் நான் காரணம் இல்லை. ஆமா, இல்ல அதான் கரெக்ட். ஆமா, இல்ல அதான் கௌதம் வந்து காரணம் இல்ல. அதாவது எனக்கு தான் வந்து அன்னைக்கு லேப்ல நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால என்னால வர முடியல. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு வரதுக்கு. மேட்ச் கூட நான் பார்க்கல. அப்புறம் தான் கௌதம்கிட்ட தான் ஸ்கோர் கேட்டது. அடுத்த நாள் தான் ஹைலைட்ஸை பார்த்தேன். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு. பட் அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் கௌதம், நீங்க மேட்ச் பார்த்தீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் டு சம்மரைஸ் த கேம் வந்து we were very clinical in the chances that we got. ரெண்டு சான்ஸ் வந்து எலியட்டுக்கு விழுந்துச்சு and he didn't take both. I mean he took one. It was a good save by Josesa, and then the other one clean free header எடுக்கல. But the only good thing about that game was we were very very good defensively. ஏன்னா the other 3 games wherein we kept clean sheets, we gave away too many chances for them to score, and in spite of that we kept the clean sheet. That was the outcome of those 3 games. But Wolves, we were very good defensively after a very long time, and it was so much down to Fabinho. It was like seeing the old Fabinho of late for after a very long time. Probably the season or a first game that he's played well. So I think to summarize the game totally, it was about Fabinho and it was about our defense. We look rock solid in defense. And we hardly gave them one chance on target in the first 5 minutes throughout the game. அவ்வளவுதான், one chance on target in the first 5 minutes நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, அண்ட் நம்ம ஃப்ரண்ட் லைன்லாம் எப்படி ஆடினாங்க. நூனியஸ் வேற கோல் போட்டான்ல, அது ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டாங்களே. that was not counted. அத ஜோட்டா வந்து ஃபவுல் ஆமாமா, இல்ல அதான். so that was rightly called back. நம்மளும் அந்த பொசிஷன்ல இருந்தோம்னா ஆமாடா ஃபவுல் தான் சொல்லிருப்போம். so that was right one to get it back, and then it was good again. We scored 2-1 on the set piece ல இருந்து. we were struggling. set piece ல இருந்து கோலே வர மாட்டேங்குது, ரொம்ப நாளா கோல் வர மாட்டேங்குதுன்னு பேசிட்டே இருந்தோம். so finally we got that one, and Jota had a brilliant game. அது வந்து we have to tell, ஏன்னா அவ்வளோ bursts of pace to press down the opponents to get the ball back. Again, the assist for Van Dijk's goal. It's nearly been 11 months since he scored his last goal. 11 மாசமா goal இல்ல, but in that span he's taken 13 assists. So that's not really bad for him. So I think coming back after a very big injury, after a long time out, it was a brilliant game from him to give that assist to Van Dijk. Van Dijk கூட எவ்வளோ நாட்கள் ஸ்கோர் பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை சான்ஸ் வந்து எல்லாம் மேல ஹெட் பண்ணிடுவான், சைடுல ஹெட் பண்ணிடுவான், எல்லாம் பண்ணுவான். So finally to get that goal, and then that goal settled it down, and then Tsimikas' burst after Gakpo came on to give the cross to Salah, and Salah scores with his thigh. So whatever works. And then 20 goals for Salah again, 6 seasons in a row. ஆமா, கரெக்ட். ஆமா, 1 season வண்டர்னாங்க அந்த புதுசுல. நல்லா அந்த ஒரு சீசன் ரொம்ப லெங்க்தா போயிட்டு இருக்கு. ஆமா, இல்ல அதான் அந்த வுல்ஸ் கேம் வந்து பிரீஃபா அதை பத்தி பேசிடலாம். பட் இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். வி ஹேவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆப்வியஸ்லி ஃபார் அ பிக் கேம், மான்செஸ்டர் யுனைடெடுக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஒரு ப்ரீவியூ எபிசோட் இது. ஸோ மறக்காம இந்த எபிசோட பாருங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 181 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க இது வரைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு. பண்ணலன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எபிசோடு கேளுங்க. வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அதுதான் என்னோட இது ரிக்வெஸ்ட். பட் அதான் இந்த எபிசோட் வந்து மேன் யுனைடெட் ப்ரீவியூ. என்ஜாய் பண்ணுங்க அண்ட் வில் see you on the other side. அண்ட் இன்னைக்கு புதுசா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காப் கருத்து வரலாறுலயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கௌதம் நம்ம வந்து லிவர்பூல் ஃபேனா இல்லாத ஒருத்தரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் கெஸ்டா. மணிகண்டன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ஏதோ இருக்கும். எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இல்ல, இது நல்லா தான் இருப்பீங்க. அப்புறம் அடிச்சு துவச்சிருக்கீங்க உல்ஸ. எபிசோடே ஆரம்பிக்கல, முடியல. இதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதாவது அவ்வளவு சீக்கிரமா 9-0 மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பேச்சு 9-0. ஆமா 9-0 போன வருஷம். ஐயோ ரொம்ப பேட். அதெல்லாம் இந்த எண்டர்சன் நாய் நம்ம திட்டணும். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் லைக் ரீப்ளே எடுத்து பாத்துட்டு இருக்கிறேன். என்ன கோல் இது, 2வது கோலுக்கு அந்த நாய் பண்ணுச்சு. பெர்மினோ அனுப்புறத முதல்ல இவனுக்கு அனுப்பியானா கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம.
இன்ட்ரெஸ்ட் கிளப் லெஜெண்ட் ப்ரோ, அதெல்லாம் அனுப்ப முடியாது. நெக்ஸ்ட் போதும், ஜெரார்ட் இது அவர் இருந்தாங்க. பண்ணதே எங்களுக்கு போதும். அவருக்கு கப்பு வாங்கி கொடுத்த எல்லாமே எனக்கு மறந்துட மாட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு இப்போ சேர்த்து வச்சு. ஆமா. இல்ல அதான் ஹெண்டர்சன் இப்போ நல்ல நம்பருக்கு டெபியூ அப்ப ஹெண்டர்சன் டெபியூ வந்து லைவ் மேட்ச் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து கமெண்ட்ரியில தான் வந்து சொன்னாங்க. அப்ப டோனோ கமெண்ட்ரி யாரும் மறந்துட்டாதான் சொன்னாங்க வந்து ஜெரார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹெண்டர்சன்ல வந்தப்ப சொன்னாங்க நெக்ஸ்ட் ஜெரார்ட் இன் மேக்கிங் அப்படின்னாங்க. கிங் கென்னி டால்கிலிஷ் மேனேஜரா இருந்தார் அப்ப. ஆமா. இந்த நெக்ஸ்ட் ஜெரார்ட் ஒரு 10 பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேண்டாம். எனிவே அதான் இப்ப பேசுறதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், மணி வந்து இஸ் a Man United ஃபேன். ரொம்ப குஷியா இருக்காரு இந்த சீசன். குஷில இல்ல ப்ரோ, பதட்டப்போ. எங்க குஷி இதுக்கு மேல என்ன கிடைச்சாலும் போனஸ் தான். டாப் 4க்கு மேல என்ன கிடைச்சாலும் இந்த சீசன் போனஸ் தான். டாப் 4 கன்ஃபார்ம். தனாவட்ட பாத்தீங்களா, இதுதான் என்னால முடியல. அவங்களால பேச முடியுங்க, நம்மளால பேச முடியுமா? நான் சொல்றேன் டார்கெட் ஒரே டார்கெட் தான், டாப் 4 மட்டும் தான். டாப் 4க்கு மேல எது கிடைச்சாலும் போனஸ் தான். இப்ப இந்த கப் அடிச்சது போனஸ். நடுவுல எங்களுக்கு எவ்வளவு டிராமா எல்லாம் போச்சு. நடுவுல ரொனால்டோ போயிட்டு மெக்யூரை பெஞ்ச் பண்ணி. ஆமா. இல்ல அதெல்லாம் பத்தி பேசுவோம். அதான் இல்ல அது பேசுறதுக்கு தான் இந்த எபிசோடு. இல்ல அதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதான் மணி சட்ட சொல்லிட்டு இருந்தேன். லைக் எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நம்ம லிவர்பூல் ரிலேட்டட் கெஸ்டா தான் கூப்பிட்டுருக்கோம், எல்எஃப்சி ஃபேன்ஸை தான் கூப்பிட்டுருக்கோம் கெஸ்டா. சரி, ஒரு யுனைடெட் கேமு, ஒரு பெரிய கேமு, ஸோ வில் கால் சம்மன் ஃப்ரம் தி ஆப்போசிஷனுங்கிறதுனால வி டிசைடட் இந்த மாதிரி யுனைடெட் கேமோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு. அண்ட் வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன இதுன்னு அட் தி எண்ட் ஆஃப். ஏன்னா உங்க ரிவ்யூஸும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. பட் மணிகண்டன், யுனைடெட் இந்த சீசனை சம் அப் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஃபியூ லைன்ஸ்ல ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் சம் அப் பண்ணணும்னா, எரிக் டென் ஹாக் இஸ் ப்ரூவிங் வை இஸ் பிக் மேனேஜர் இன் மேக்கிங் இப்போ யூரோப்ல. ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அயாக்ஸ் வந்து பெரிய கிளப் வந்து they have achieved a lot also with Ten Hag even before that UCL சரி. But obviously coming into Premier League is a very big stage, probably the biggest stage என்ன பொறுத்த வரைக்கும் Premier League. அதுல இருக்கிற மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி அண்ட் அதுல இருக்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வேற எந்த லீக்லையுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்ல மோஸ்ட் கயாட்டிக் கிளப்னா அது மேன் யுனைடெட் தான். ஸோ அந்த கிளப்ல வந்துட்டு டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் லைக் திஸ் இன்ஸ்டன்ட்லி, not just results, to change the mentality of the players and to bring in certain kind of players. So yeah, he is proving why he is a very upcoming promising manager. So this is just a start. I mean, and the new manager start அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எல்லார்கிட்டையுமே அது இருந்திருக்கு. மொரினோ செகண்ட் சீசன் we were மூணு ட்ராஃபி அடிச்சோம், செகண்ட் பிளேஸ் அடிச்சோம். ஓலே செகண்ட் சீசன் செகண்ட் பிளேஸ் அடிச்சோம். ஸோ அதெல்லாம் பட் ஃபண்டமெண்டலாக there has been some changes in the mentality of players and all. It is all due to Erik ten Hag and his backroom staff obviously, and also credits to the players that he has brought in. And one more plus is that in the season starting there have been speculations of United getting sold, owners change ஆகுறாங்க அப்படின்ட்டு. It is a very big thing. So yeah, நான் சொன்ன மாதிரி apart from UCL, achieving UCL next season, going into next season with new owners will be what every United fan will be looking for. ஆமா இல்ல அதான் வந்து கௌதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஒரு டிக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இங்கமே ஒரே ஒரு ஹோப் தான் இருக்கு இந்த சைடுல. என்ன தெரியுமா, ஓலே வந்து செகண்ட் சீசன்ல செகண்ட் பிடிச்சாப்ல, தேர்ட் சீசன் வந்து கேவலமா இருந்தாங்க. மொரினியோட அப்படித்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இன்னுமே இது டென் ஹாகோட ஹனிமூன் பீரியட் நான் மனசு தேத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீசன் ஆமா இருக்கலாம், சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ எப்பொழுதுமே வந்து ஃபுட்பால் ஆக்சுவலி சொல்லுவாங்க ஹார்ட் பிரஸிங் டீமோட லைஃப் ஸ்பேன் வந்து 3 years அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் ஆக்சுவலி லிவர்பூல் கிளாப்புக்கும் தேர்ட் இயர் எண்டிங்ல ஃபோர்த் இயர்ல தேர் வேர் ரேடிக்கல் சேஞ்சஸ். உங்க டீம் பேஸ் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெர்மினோ, பினால்டம் அவங்க எல்லாம் வச்சுதான் அந்த டீம் ஃபார்ம் ஆச்சு. தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயர்ல தான் அது ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுதான் கிளாப் சேஞ்ச் சம்திங் ரேடிக்கல் இந்த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சீசன் நான் ஏன் ஹனிமூன் பீரியட் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவேன்னா, டியூ டு லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹி ஹேண்டில் ஆஃப் த பிச். அதாவது லைக் ஓலேவா இருந்தாலும் சரி, மொரினோ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மேனேஜர்ஸ். இஸ் அ வெரி ரேடிக்கல் ஒன். பட் ஓலேவே கண்டினியூ பண்ணியிருந்தா கூட, ராக்னி கண்டினியூ பண்ணியிருந்தா கூட, ரொனால்டோவை பெஞ்ச் பண்ணிட்டு மெக்யூரை பெஞ்ச் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸ் ஆடவர்களுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. But Erik ten Hag, let me ask you something. Let's say
he didn't bring in Martinez, he didn't bring in Malaysia, those two, specifically those two, he would have had to play Maguire. It was not an easy fix, just because this manager has in the two players that he wanted, that's why he has the luxury of benching Maguire. So how can you say Rangnick panirika mattaru, Ole panirika mattarna, because they didn't have any player, especially Rangnick, because I rate Rangnick highly, even though he did a terrible job at United. But seriously, if you come back to it, let's say if Ten Hag didn't have Martinez, Ten Hag didn't have Casemiro, Ten Hag didn't have Anthony, or whatnot, in the மாதிரி ஒரு Weghorst, who's proving to be so good for United right now. So இதெல்லாமே ஓலேக்கு இல்ல, இதெல்லாமே ரானிக்கு இல்ல. So how can you base off the two managers, my question? அங்கதான் Ten Hag is also proving his technical prowess. நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒன்னு வந்து ஆரோன் வான் பிசாக்கா, இன்னொன்னு வந்து ஜேடன் சான்சோ. ஆரோன் வான் பிசாக்கா வந்து he was on the verge of getting out of the club in January. சான்சோ என்ன ஆச்சுனே தெரியல. சான்சோ ஸ்டார்டட் ஆஃப் பிரில்லியன்ட்லி. எனக்கு தெரிஞ்சு சான்சோ, ஆண்டனி மார்ஷல் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 கேம்ல ஏதோ கொஞ்சம் 2 விளையாண்ட பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த சான்சோ லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டா போட்ட ஃபர்ஸ்ட் கோல் தான் இட் ஸ்டார்டட் ஆஃப் அவர் சீசன். அதுக்கு முன்னாடி 4-0 நில்லுக்கு அப்புறம் லிவர்பூல எனக்கு தெரிஞ்சு 8 கோல். சாலா இன்னும் டபுள் ஹேட்ரிக் வருதுலாம் நான் பேசிட்டு இருந்தேன் நான். And so they started off very well, but the way they were their dip in form and the way they have come back is really proving how Erik ten Hag is very good in his technical abilities also. Rangnick is very good technically, but he is definitely not a manager. கடைசியா Rangnick manage பண்ண டீம் எது? எனக்கு லைப்சிக். ஞாபகம் இல்ல. கௌதம், இது எனக்கு தெரியும். இது லைப்சிக், நம்ம நாபிகேட்டோட லாஸ்ட் சீசன் அது லைப்சிக்ல. ஆமா, அதுக்கப்புறம் he went on to the technical director, அந்த சைடு போயிட்டாரு. ஸோ நான் இப்பயே சொல்லுவேன், ஐ திங்க் someone told ஜேமி கெராகரோ இல்ல கேரி நெவலோ, they said instead of bringing in another coach after Ole, they sacked and brought on Rangnick அப்படின்ட்டு. கேரிகே கூட கண்டினியூ பண்ணியிருந்தா கூட of course we would have played worst than what we played under Rangnick, but we would have sustained. Bringing in Rangnick again, நான் தான் சொன்னேன்ல, மோஸ்ட் chaotic club, அந்த டிராமா இருந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. ஸோ அந்த டைம்ல உள்ள வந்துட்டு ஆப்வியஸ்லி லைக் யூ செட், இப்ப மார்டினஸ் எல்லாம் லைக் போன கேம் மார்டினஸ் வரான் ரொம்ப ஆடிட்டாங்க. வரான் மாதிரி ஒரு இன்ஜுரி போன் அண்ட் வெரி குட் பிளேயர் பார்க்கவே முடியாது நம்மளால. ஸோ வரான் மார்டினஸ் 2 பேரையும் பெஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் லிண்டலாஃப் வாஸ் வெரி குட். லிண்டலாஃப் வாஸ் ஆல்வேஸ் அண்டர் ரேட்டட். ஹி வாஸ் ஆல்வேஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி வெரி குட். ஹி பிளேஸ் டு ஹிஸ் ஸ்ட்ரென்த். மெக்யூர் அப்படி கிடையாது. அவர் ஸ்ட்ரென்த் வேற எதுவாகவும் இருக்கும். அவர் போய் பால் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு, க்ளோஸ் டவுன் பண்ண மாட்டாரு. ஸோ என்ன சொல்ற, மெக்வாரியோ கொஞ்சம் டேம் பண்ணி டு பிளே மெக்வார் டு ஹிஸ் ஸ்ட்ரெங்ஸ். அதுலயும் போச்சு. ஆண்டோனியோலாம் ஒரு பால் த்ரூ பால் போனது டெஹியா இல்லைன்னா அதுவும் கோல் தான் வெஸ்ட் ஹாம் அகேன்ஸ்டா. ஸோ யா, மேக்கிங் மெக்வார் ஆல்சோ டு பிளே டு ஸ்ட்ரெங்ஸ். தோஸ் ஆர் சம் ஆஃப் த ஸ்டார் பாயிண்ட்ஸ் ஆஃப் எரிக் டென் ஹாக். எங்க எரிக் டென் ஹாக் போனாலும் இட் சீம்ஸ் லைக் ஹி இஸ் கோனா பெர்ஃபார்ம் regardless of the squad that he inherits. Maybe he's gonna bring in more players from the academy, or I feel he is going to improve the existing players. He has got the technical prowess that very rarely these managers have. கடைசியா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது நான் வந்து பெப் கார்டியோலா பார்த்தேன். மொரினோ பெப் கார்டியோலா, லைக் when Cancelo signed from Juventus to City, எதுக்கு இவனை சைன் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருந்தேன். பட் see from where to where Cancelo has gone. Obviously the tip is also there, but still Pep Guardiola is someone who is capable of doing that. So Erik ten Hag is also someone in the making of like someone who is very good technically in order to bring the best out of players. So yeah, Sancho, the program that Sancho put in, the program that Aaron Van Bissaka இப்படின்னா இந்த மாதிரிலாம் பால் எடுத்துட்டு முன்னாடி போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. Leicester against there was a time Sancho, Aaron Van Bissaka, they were just playing in between them. So அதுதான். So that is what this season is all about. Ten Hag. Nothing about United or getting sold, or nothing about the players, nothing about Ronaldo. It's all about Erik ten Hag. How he has, first thing, how he has handled off pitch issues. Second thing, the results that he is producing in football. பொறுத்த வரைக்கும் I would agree with Gowtham. இப்பயும் கொஞ்சம் there is still an honeymoon period. People still have not figured out what Erik ten Hag is doing. But let's see, பாப்போம். It's how he develops a team. இல்ல, 2 பேர்லயே கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு மணினும் சரி, சேஷ் உங்களுக்கும். Ten Hag has been someone who's played multiple tactics before the game, in the game. He's not been afraid to make changes at any points in the game. நான் வந்து பிரீமியர் லீக்ல I've not seen such a manager, at least in a top side, who
fights and dies with their ஒரு என்ன சொல்றது ஒரு philosophy. Let's say for example a Liverpool podcast I'm saying Klopp 7-2 we were getting beat at Aston Villa, still we paid the high line, still we were doing the same things that we were doing. So the blueprint doesn't change. If you go with Mourinho, சின்ன டீமா இருக்கட்டும் பெரிய டீமா இருக்கட்டும், he always has a solid defense. அதுக்கப்புறம் தான் he focuses on his attack. எந்த கேம் ஆட்டும் they do the same thing. But the one with Ten Hag is, that's what I find it astonishing. எனக்கு தெரிஞ்சு that's why no one has figured out இது வரைக்கும் இவன் என்னடா பண்ண போறான். In gameல he comes out, changes his tactics completely. You take all of United games first half they played very poor. Not all, but most of the games. It's like Ten Hag is saying, டே first half நீங்க என்னமோ போய் பண்ணுங்க, எனக்கு கவலை இல்ல, நான் first half ஃபுல்லா அனலைஸ் பண்றேன். First, second, and the half time, 15 minutes, I change everything. And second half, you see, United will come a totally different team. He'll change everything in the second half. So, is this why the other teams are not being able to tactically say, இதுதான் United ஆடுவாங்க, இது ஆட மாட்டாங்க, so இங்க கவுண்டர் பண்ணிக்கலாம், இங்க பண்ண முடியாது. So, is that what it is with Ten Hag right now? I think like நம்ம வந்து கௌதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து இந்த சீசன் அட் சம் பாயிண்ட் இன் பிட்வீன் ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்ல நம்ம வந்து வி டிட் அன் எபிசோட் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வி கவர்ட். அப்போதான் Ten Hag was maybe 1 or 2 months into his tenure. அப்போ பட் அப்பவே சொன்னோம் இஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் டேக்கிங் டஃப் டெசிஷன்ஸ்னு. அப்போ வி வர் டாக்கிங் அபவுட் மோர் ஆஃப் ஃபீல்டு இது, பட் ஐ திங்க் தட் சேம் திங் டிரான்ஸ்லேட்ஸ் ஆன் ஃபீல்டு ஆல்சோ. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓகே இஃப் யுனைடெட் இஸ் பிளேயிங் அ சர்டன் வே அண்ட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், ஆப்போசிஷன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னாக்க, ஐ திங்க் ஒரு விதத்தில் இஸ் வெரி அடாப்டபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ வேர் பிளேயர்ஸ் ஆர் ஆன் த ஃபீல்ட் அண்ட் எவ்ரி திங். பட் அட் த சேம் டைம் வந்து அவங்களோட ஃப்ரம் வாட் ஐ ஹவ் வாட்ச் யுனைட், ஆப்வியஸ்லி நான் வந்து மணினா மாதிரி லைக் ஐ வுட் நாட் ஹவ் வாட்ச் தெம் வீக் இன் வீக் அவுட், அது இப்போ சொல்கிறேன். பட் அட் த சேம் டைம் ஃப்ரம் வாட் ஐ வாட்ச் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, தே ஹாவ், அதாவது நம்ம வந்து ஒரு கைடிங் பிரின்சிபல் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு ப்ராப்பரா செட் அப், நம்ம குவார்டியோலானாக்க இப்படிதான் ஆடணும், ஃபுல் பேக்னா உள்ள வரணும், இவன் வெளில போகணும், ஹாலண்ட் வந்து ஷுட் மேக் தீஸ் ரன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கு. கிளாப்னாக்கா ஹை பிரஸிங், அந்த லைக் வி ஹாவ் சர்டன் திங்ஸ் தட் ஆர் வெரி கேரக்டரிஸ்டிக் நம்ம டீம்ஸ்க்கு. பட் யுனைடெட் வந்து தே ஹாவ் சர்டன் பிரின்சிபல்ஸ் அரௌண்ட் விச் தே பேஸ் தேர் பிளே அண்ட் அந்த ஆப்போசிஷனுக்கு தகுந்த மாதிரி தே ஆர் ஏபிள் டு மாடிஃபை இட் ரியலி வெல் ஐ தாட் இந்த சீசன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? ஸோ அதுதான் சேஷாதவி சொன்ன மாதிரி எரிக் டென், அதாவது 2 டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஒரு மேனேஜர் வந்து டீமா தன்னோட பிரின்சிபல்ஸ் என்னவோ டீம் அதை வச்சு அதுல இருந்து கேமுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறது. இன்னொரு கைண்ட் ஆஃப் மேனேஜர் வந்து ஆப்போனன்ட் என்ன டாக்டிக்ஸ் பண்ண போறாங்களோ அதுக்கு கவுண்டரா நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்றது. அந்த செகண்ட் டைப் ஆஃப் மேனேஜர் தான் ஓலே. இப்போ நீங்க ஆக்சுவலி பார்த்துருந்தீங்கன்னா அகைன்ஸ்ட் தட் ஃபேமஸ் பிஎஸ்ஜி வின், இல்லை வந்து வி பீட் மேன் சிட்டி, எல்லாமே வி பிளேட் வித் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் தட் வி ஹேட். அவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் எல்லாம் கிடையாது, ஆப்போனன்ட் என்ன வீக்னஸ்ங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடினது. பட் வென் இட் கம்ஸ் டு மேனேஜர்ஸ் லைக் எரிக் டென் ஹாக், அவர் வந்து ஹீஸ் ஃபிக்ஸிங் இதுதான் என்னோட சிஸ்டம், இந்த சிஸ்டம்ல இந்த பிளேயருக்கு இந்த ரோல், இந்த வேலையை நீ எப்பப்போ பண்ணுங்கிறத நான் இன் கேம் சொல்லுவேன் அப்படின்ட்டு. லைக் கௌதம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அனாலிசிஸ் மட்டும்தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ரூனோ நீ நம்பர் 10ல என்ன வேணா பண்ணு, ராஷ்ஃபோர்ட் நீ லெஃப்ட்ல என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. செகண்ட் ஹாஃப்ல ஹி மூவ்ஸ் ராஷ்ஃபோர்ட் அப் ஃப்ரண்ட், puts Bruno on the right, make sure Fred is pressing every utta audience போய் press பண்ணுவான் போல Fred. And of course Casemiro changed everything in Premier League. He has brought in a new dictionary for CDM for Premier League. So அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் வந்து இதுதான் என்னோட சிஸ்டம், நீ ஆப்போனன்ட் என்ன வேணா பண்ணிக்கோ, அதை கவுண்டர் பண்றதுக்கு என்னோட சிஸ்டம் will always be ready அப்படிங்கிறது தான் வந்து எரிக் டென்னாவோட அட்வான்டேஜ். That advantage it was brilliantly beaten by Pep Guardiola. We got beaten 5-2 நினைக்கிறேன், 5-2 or 5-3 we got beaten. 6 இல்ல அந்த கேம் எனக்கு ஞாபகம் இல்ல. I think yeah, Haaland hat-trick 5-3 Haaland hat-trick, Foden hat-trick, ஆமா ரெண்டு hat-trick இருந்துச்சு அதே கேம்ல. 5-3 நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல 3-2 நாங்க Foden 2 கோல். United came back in the last 10 minutes to score 2 goals. Second half 3-2 நாங்க actually. ஆமா 5-3. It was brilliantly beaten. Haalandக்கு we did not have any answer. So அதுதான் வந்து those kind of managers like Pep Guardiola, அவர் அப்படிதான். It's a blueprint of Pep Guardiola. என்னோட system will always be ready for whatever you are ready for.
ஸோ எரிக் டென் ஹாக் அதே தான். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஆக்சுவலி எரிக் டென் ஹாக் ஹஸ் ஒர்க்ட் அண்டர் பெப் கார்டியோலா அட் பயர்ன். ஆமா. So maybe that influence, or maybe Pep, Eric Ten Hag itself is a very good manager, inherited such football intelligence. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சாதான் தெரியும். 2 years into it. எங்களோட மிட்ஃபீல்ட போகல என்னதான் இருந்தாலும் ஸ்காட் மெக்டாமின் எல்லாம் வச்சுட்டாங்க, என்ன பண்ண முடியும்? காசிமர் இன்ஜுரினா முடிஞ்சு. அந்த ஆர்சனல் கூட எல்லாம் பார்த்தோம்ல, ஆர்சனல் கூட எல்லாம் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஆக்சுவலி ஐ வுட் கால் இட். ராஷ்ஃபோர்ட் அந்த கோல்லாம் சான்ஸே கிடையாது ராஷ்ஃபோர்ட் போட்டது. ஸோ வி சாஸ் ஃபெயிலிங் இன் த மிட்ஃபீல்ட். ஸோ அதுக்கு வந்து பர்சனலும் ஒரு காரணம், அந்த ஃபுட்பால் பர்சனலும் இருக்கணும் பிளே இதில் ஃபார் ஹிஸ் சிஸ்டம் டு ஒர்க். ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆமாம். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆஸ் அ ஃபேன் வந்து பின்னாடி ரொனால்டோ போஸ்டர் பார்த்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்லை, அதாவது த ஹோல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பீரியட், அந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் டு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் as a fan வந்து இப்போ எங்களுக்கு வந்து as Liverpool fans, as people who are not associated with United, we had our own opinions. எல்லாருமே one way or another we all had our own opinions. உங்களுக்கு வந்து as a United fan, and I'm obviously Ronaldo post வச்சிருக்கீங்க, so obviously he was one of your favorite players of all time for United. So as a United fan and as a Ronaldo fan வந்து என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சு? அந்த ரொனால்டோ எக்ஸிட், அந்த ஹோல் இட் வாஸ் a very ugly exit. அது இப்போ சொல்லிடலாம் இல்லையா? ஸோ உங்க ஃபீலிங்ஸ் என்ன இருந்துச்சு? Add up on a few things. Is like if random question, what was the inside information that say சொன்ன மாதிரி we are outside fans, எங்களுக்கு வந்து ஆக்சுவலா கிளப்ல என்ன நடக்குதுன்னு we can only speculate. இது நடக்கும், இது நடக்கல அப்படின்னு. What really happened, and do you side with Ten Hag or do you side with Ronaldo? ஏன்னா certain stuff I thought bringing on Ronaldo for the last 3 minutes of a game, 4 minutes of a game wasn't showing enough respect, where he came out in the press conferences and said, out of respect, I didn't bring him on for the City game. Spurs game, yeah. Spurs game or City game, I don't remember. But what really happened inside? Adudha, because you follow the club on a daily basis. Naanga appadi pandradilla. So what really went wrong? Did Ten Hag not want Ronaldo at all? Illa nadula edha prachanayacha? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Ronaldo doesn't fit in Ten Hag's system of a striker. We obviously know Ronaldo, after a certain point of time, as soon as he left Madrid, he has made sure avanoda career he is going to be striker. Obviously he is one of my favorite players. I like now on the football park arambisadu Wayne Rooney is like god for me. So, and obviously Ronaldo is also one of my favorite players. So when he came back to the club, it was all joy. So it was all good, and on the season he was fantastic, our top scorer. It was like bringing back all the goals. It was very good. But as soon as Ten Hag came in, everything started kicking off. நீங்க சொன்ன மாதிரி you saw how what Weghorst is doing. Technically, Weghorst is not a good player. He is not a good striker, but he is a monster of a presser. அதுதான் I think Erik ten Hag was looking from a striker. Obviously, I mean, age catch up with everyone. So I think Ronaldo இப்போ போய் விங்ல நீ லெஃப்ட் விங்ல ஆடு, ரைட் விங்ல ஆடு, மேனை பீட் பண்ணி போ ராஷ்வர்ட் மாதிரி அப்படின்னு சொன்னா, Ten Hag ஆண்டனி மாதிரி அப்படின்னு சொன்னா ரொனால்டோவால முடியாது இப்போதைக்கு. மேபி இன் பிரீமியர் லீக் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். அண்ட் ஆல்சோ நம்ம ஆக்சுவலி இதுலயும் பார்த்திருப்போம், அயாக்ஸ்லயும் he had a striker who Sebastian Haller, I guess. Sebastian Haller was a flop at West Ham under Moyes. Moyes is also technically a very sound manager, but still he was a flop. அங்க என்ன பண்ணா, போயிட்டு he was a monster of presser again. அண்ட் ஆண்டனி, அப்புறம் அவங்களோட இன்னொரு மிட்ஃபீல்ட் இருக்குமே அயாக்ஸ்ல, டாடிச், அவங்க 2 பேரும் ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க, இவன் கோல் போட்டே இருப்பான். ஒன் டச் கோல் தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பிரஸிங் ரொனால்டோவால பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. ரொனால்டோ பொசிஷனலி இஸ் அ மான்ஸ்டர், கோல் ஸ்கோரிங் கேட்கவே தேவையில்லை, இஸ் த கோட். பட் யா, he definitely doesn't fit Ten Hag system. அதே மாதிரி it was a very ugly exit, and I 100% side with Erik ten Hag for what he has done. என்னதான் கிளப்புக்குள்ள பிரச்சனை இருந்தாலும், even if you have decided that you are going out of the club, you could have done it in a very dignified way. That interview with Piers Morgan first served as a very ugly scenario for the club, which actually right now is actually a blessing in disguise for us. So Ronaldo வெளியே போனது, it's good for both of us. He is not accepting that age is catching up with him. அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பான், எனக்கு வந்து சவுதி அரேபியால மட்டும் ஆஃபர் இருக்குன்ட்டு எல்லாரும் பிரஸ்லாம் சொல்றாங்க, இட்ஸ் நாட் ட்ரூ அப்படி இப்படின்ட்டு. கடைசியா வாட் ஹேப்பன், he had to go there. இப்போதைக்கு இதுக்கு மேல அவனுக்கு பணத்துக்காக அங்க போய் ஆடணுங்கிறதெல்லாம் இல்ல.
but he cannot play. He still wants to chase those Champions League records. He is not, let's be open, he is not ready to accept the fact that Messi in 1 or 2 years could catch up his CL records and all of that. He still wants to play in CL. அதெல்லாம் impossible எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல with being a starter, if Eric Ten Hag was okay, I mean if Ronaldo was okay being a substitute to come on only for 30 minutes, 25 minutes, I think Eric Ten Hag would have still accepted him. Of course, no manager in the world could say எனக்கு ரொனால்டோ வேண்டாம் அப்படின்ட்டுலாம். பட் he has to accept that age is catching up with him. அவனை மற்ற பிளேயர்ஸ் கோப்பப் பண்ற மாதிரி அவனால் கோப்பப் பண்ண முடியாது அப்படின்ட்டு. லைக் ரொனால்டோ ஆடின அந்த சில கேம்ஸும் அந்த கொஞ்சம் டைமும் எரிக் டென் ஹாக் சிஸ்டம்ல பார்த்துருந்தோம்னா ப்ரூனோ ரொனால்டோக்கும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிருப்பான் எல்லாத்தையும். ஸோ அதெல்லாம் இட் டசன்ட் ஃபிட் இன். அண்ட் இப்போ seeing Wout Weghorst playing as a striker, he switches between Rashford, switches between Antony, goes to defense. And எனக்கு தெரிஞ்சு நான் கேம்ல பார்த்துருப்பவே ஒரு 12-13 தடவை Wout Weghorst has to go back to defense in order to make a tackle or make an interception to receive catch up with the ball. So அதெல்லாம் ரொனால்டோ கிட்ட இருந்து we cannot expect at all. ஏன்னா he has never been a player like that. ஆமா, he has never ever been a player like that. He is a goal scorer. அதாவது இந்த இடத்துல இருந்து கோல்ல அடிக்கவே முடியாது, இந்த இடத்துல இருந்து மேட்சை வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற டைம்ல ரொனால்டோ will make you win. He will certainly not fit in a system like Guardiola's or Eric Ten Hag's. Guardiola சும்மா எரிக் டென் ஐ மீன் Guardiola வந்து ரொனால்டோல எல்லா டீம்லயும் ஃபிட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சும்மா சான்ஸே கிடையாது. ஆமா, இல்ல அது ஐ திங்க் இட்ஸ் அக்செப்டட். அதாவது ஈவன் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நம்ம டென் ஹாக், ஆர்டெட்டா, குவார்டியோலா எல்லாருமே they play a very similar style of football. And இப்போ ஜென்ரலாவே நம்ம பார்த்தோம்னா மாடர்ன் ஃபுட்பாலே it's evolving towards that the striker should do more than just scoring goals, and it's evolving to that point. So அதனால வந்து we can't say that Ronaldo will fit in a top European team. But speaking of players, நீங்க வந்து ஆல்ரெடி காசமீரோ பத்தி சொல்லிட்டீங்க. But I wanted to ask about two people in particular. ஒன்னு வந்து ஆண்டனி and ரெண்டாவது வந்து கார்னாச்சோ. அதாவது both have come into the team this season தான். And Garnacho, and congratulations to Garnacho, he's been called up to Argentina also. ஆமா, so congratulations to him obviously. But I think அதாவது இந்த டென் ஹாக் வந்து லைக் ஆண்டனி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்த புதுசுல ஸ்கோர்ட் அகேன்ஸ்ட் ஆர்சனல், அந்த ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு, நிறைய ட்ரிக்கரி எல்லாம் பண்ணா. பட் இப்போ வந்து that hype seems to have died down a little compared to what it was. And is he underperforming இல்ல is just அந்த நம்ம சொல்லுவோம்ல ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹையா இருந்துச்சு, இப்போ இட்ஸ் கமிங் பேக் டு நார்மல் அப்படின்னு, இதுதான் அவன் லெவல்னு நினைக்கிறீங்களா? அண்ட் வித் கார்னாச்சோ how far do you think he can go? Because he's obviously showing potential. ஆண்டனி பொறுத்த வரைக்கும் வந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். அது வந்து முடிஞ்சது. அவன் வந்து அயாக்ஸ்ல பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து ட்ரிக்கரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஸ்லைடிங் டேக்கிள் தான், கால் உடச்சிட்டு போயிடுவாங்க பிரீமியர் லீக் டிஃபெண்டர்ஸ்லாம். சான்ஸே இல்லை அதெல்லாம். ஸோ பட் he is learning. இது ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டனி இஸ் வர்த் 60 million plus 10 million add-ons. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஃபார் his ஏஜ். இதுவே அவன் ஒரு 24-25 இருந்திருந்தான்னா it would be even lesser. அவ்வளவுதான். நாங்க 100 million பே பண்ணது it is problem with United. Whenever there is United will overpay, and United marketல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா clubs also will demand more. So 100 million is certainly not the right price for him. And in the question அதனால தான் வருது வந்து is Antony underperforming அப்படின்ட்டு. So with the kind of performance that Rashford is putting in, it seems like Rashford is the only source of goals for us. But how does that goal happens அப்படிங்கிற ஆன்சர் தான் Bruno, Antony, Sancho and even Garnacho. They do a lot of background work in order for Rashford to score. So I wouldn't, and Antony also technically he doesn't have a right leg. Let's be frank. Eric Ten Hag, I was wishing when Sancho came back, I was wishing Eric Ten Hag வந்து ஆண்டனி இந்த மாதிரி ஒரு சிமிலர் ப்ரோக்ராம்ல போட்டு அவனோட ரைட் லெக் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்ட்டு. லெஃப்ட் லெக் அமேசிங். He has a potential to be the next Robin to cut in and score. There is no doubt in that. Whether he'll fulfill or not, I do not know. But right leg, it is almost non-existent. Antony பொறுத்த வரைக்கும். So I won't say he is underperforming. He is good. He is playing to his strengths, and this is his first season in Premier League. So I would cut him that slack. You know, it is okay. This is what we expected out of him. நீங்க ஆக்சுவலி யுனைடெட் கேம் எவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு தெரியாது, பட் எங்களுக்கு வந்து ரைட் விங்குங்கிறதே கிடையாது.
ஒரு பிளேன்ல வெறும் லெஃப்ட் விங் மட்டும் வச்சு ஓட்டின மாதிரி இருப்போம் நாங்க. ரைட் விங்கே எங்களுக்கு கிடையாது. இப்போ வி அட்லீஸ்ட் ஹேவ் அ ரைட் விங் விச் இஸ் ஆக்சுவலி ஃபங்க்ஷனல். அவன் இருக்கிறதுனால டாலாட் இஸ் கோயிங் ஃபார் சம் ஓவர் ரன்ஸ், அண்டர் ரன்ஸ். லைக் ஆரோன் வான் பிசாக்கா இஸ் ஏபிள் டு பிரஸ் பீப்புள் பிகாஸ் ஏன்னா ஆரோன் வான் பிசாக்கா ரொம்ப ஹையா போயிட்டா ஆண்டனி இஸ் ஏபிள் டு ரெக்கவர் பேக் பின்னாடி. ஸோ ஹி இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் தட் கேஸ். ஐ வுடன்ட் சே இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங். He is performing and he is trying to fulfill his potential. But in case of Garnacho, it is totally different. Garnacho வந்து யார பத்தி பயப்படுறது கிடையாது. பயம் இல்லாததுனால அவனுக்கு அப்படி இதுல இருந்து அந்த அகாடமில இருந்து புதுசா அப்படி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறதுனால இந்த பிரீமியர் லீக் அந்த பயம் எல்லாம் அப்படியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல எனக்கு தெரிஞ்சு 6 வருஷமா ஆடிட்டு இருக்கான். ஸோ ஹி நோஸ் வாட் கோஸ் அண்ட் அரௌண்ட் த கிளப். இந்த ரைவல்ரினா என்ன எல்லாம் நல்லா தெரியும். ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைரக்ட். கார்னாச்சோ இஸ் சோ எக்ஸ்ட்ரீம்லி டைரக்ட். ஆக்சுவலி இந்த அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் கேம் சவுதி அரேபியா கூட லூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்ல வேர்ல்டு கப்ல. அப்ப நான் கூட நிறைய வந்து சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு டைரக்டா விங்கர்ஸே கிடையாது. கார்னாச்சோல எடுத்து போட்டு போயிருந்தா என்னதான் ஆனாலும் டைரக்டா ஹி இஸ் சோ டைரக்ட் வித் திஸ் கேம். ஸோ கார்னாச்சோ இஸ் சம்மன் ஹூ டசன்ட் ஹேவ் எனி ஃபியர் அண்ட் ஹி இஸ் ரா. அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஹி ஹாஸ் பொட்டன்ஷியல் டு டூ எனிதிங் in the left wing. Anna he is not like someone like Mason Greenwood, but he knows that, I mean at least Erik ten Hag and everyone in the club knows that he is that left wing guy to replace Marcus Rashford. He is extremely quick. I think enak therinja club la enak therinja 7th or 8th quickest avana tha irpa Garnacho, and his goal scoring ability is also very good. And the Newcastle against alla naanga adalla draw irundha ipla naanga and top 4 ங்கற இதே இருந்திருக்காது. எங்களுக்கு சான்ஸே இருந்திருக்காது. அந்த ஹோப்பே போயிருக்கும். அந்த ஹோப்ல இருக்கிற காரணம் அந்த மாதிரி கடைசியா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயம் இல்லாம ஆடின ஆளு அந்த லெஃப்ட் விங்ல பார்த்தோம்னா கடைசியா கிக்ஸ் தான் ஆடி இருப்போம் எங்களுக்கு. ஸோ ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைரக்ட் அந்த இதுல. ஸோ கார்னாச்சோ இஸ் வெரி ரா. அவனை எப்படி எரிக் டென் ஹாக் இஸ் கோயிங் டு ஹார்னஸ் ஹிஸ் டேலண்ட் அப்படிங்கிறது we have to wait and see. He is definitely not going to be sent out on loan, that is for sure. இல்ல, I don't think anyone expects that. He is not like someone like Pelistri or Ahmad to be sent out on loan. He is here to stay. He is here to replace Marcus Rashford every time when Marcus Rashford comes out or switches to a striker role in the next seasons. But that's where I see him playing. Okay. Yeah, but coming back to this game now preview, this is it's been too much to take in. என்னன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு யுனைடெட்ல. and the way that Ten Hag has handled first of all the Ronaldo situation, I didn't expect Ten Hag to handle it in such a way where அவனே சொல்லி அவனே இன்டர்வியூ கொடுத்து அவனே வெளியே போயிட்டான். டென் ஹாக் மேல எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறது எல்லாரும் மறந்துட்டாங்க. அவனே போனா கேவலமா ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அவனே கிளம்பிட்டான். அவ்வளவுதான். அந்த மாதிரி தன் வாயால் கெட்டுச்சு அது போயிட்டு. எக்ஸாக்ட்லி அதேதான் நடந்துச்சு. அதுல என்னன்னா அவன் கிளம்புன டைம், ரொனால்டோ கிளம்புன டைம் he wasn't even in the press. ஏன்னா வேர்ல்ட் கப் அப்பதான் முடிஞ்சது, இன்னும் ஃபுட்பால் ஆரம்பிக்கல, and he had to leave. சோ ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஃபேர்வெல் எதுவுமே இல்ல. அந்த திங் இஸ் அந்த இன்டர்வியூ போய் கொடுத்தனால பாதி யுனைடெட் ஃபேன்ஸ் ஆல்சோ லாஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவனே சைலண்டா கிளம்பி இருந்தா கூட அந்த கொஞ்சம் யுனைடெட் ஃபேன்ஸ் இன்னும் அவனை பேக் பண்ணிருப்பாங்க. இல்ல டென் ஹாக் பண்ணதுதான் தப்பு, இவன் பண்ணதான் கரெக்ட்னு. இவன் பண்ணது ஒரே இன்டர்வியூனால தி ஒன்லி குட் திங் டு கம் அவுட் ஆஃப் தட் இன்டர்வியூ வாஸ் காலிங் கிளேசர்ஸ் அவுட். இன்னும் எதுவுமே மாறல அப்படின்னு சொன்னது, which is good, which is acceptable. But நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி let's come back to this game. First legல it was the third game of the season. We were coming back on the back of 2 draws. You were coming back on the back of 2 defeats. லிவர்பூல் வந்து ஃபுல்லம் கோடி டிராப் பண்ணாங்க, கிறிஸ்டல் பேலஸ் கோடி we drew. அந்த நுனியஸ் ரெட் கார்டு வாங்கின கேம் இது. சூப்பர். அந்த கேமையும் நாங்க டிராப் பண்ணோம். and நீங்க வந்து 2 defeat which were very very bad defeats. Both of those you were coming back on those. No one expected you to even get a draw. Let me put it like that. Draw கூட யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா previous season 5-0 உங்களுக்கு கேவலமா இது பண்ணோம் அந்த சீசன். Do you feel that game was the kickstart of Ten Hag's career at United? And just to add on to what Gowtham was saying, I don't think நான் வந்து ஃபுட்பால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2 கேமுக்கு அப்புறம் அவ்வளோ ப்ரெஷர் வந்து வேற எந்த மேனேஜர்ட்டையும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்போ. ஸோ சொல்லுங்க. யா, அதேதான் கௌதம் சொன்ன மாதிரி that was the kickstart of something positive about Ten Hag at United. அந்த கேம் வந்து நான் தான் சொன்னேன், நான் வந்து சரி 8 கோல் அடிப்பாங்க, சாலா ட்ரிபிள் கேப்டன்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன் நான். ஒரு நிமிஷம், did you believe Ten Hag was the right person? First of all அதை கேட்டுறேன். ஆமா ஆமா,
எஸ், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் நெதர்லாண்ட்ஸ். ஸோ தே ஹவ் பீன் ஃபாலோவிங் அயாக்ஸ் வெரி க்ளோஸ்லி. ஸோ எனக்கு டென்னாக் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் த வே ஹி பிளேட் அயாக்ஸ் இன் த சாம்பியன்ஸ் லீக், அவ்வளவுதான். ஸோ அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஐ ஆல்வேஸ் நியூ தட் ஹி வாஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்ட். And none of the technical sound managers ever succeeded at United. To be frank, Alex Ferguson is also not a technical manager. He is the world's best man manager. And he knows how to get results out of a man. Moyes was technically very sound. என்னாச்சுன்னு பார்த்தோம். Mourinho மாதிரி technical manager யாருனாலையும் பார்க்க முடியாது. If Pep Guardiola created something called tiki-taka, which he didn't, but he claims to be, Mourinho was the one who decoded it and made Barca cry that they cannot play it. So they never succeeded. But Ole did succeed a little, at least got that vibes back. So Ten Hag na nanicha, he is a technically good manager, but man manager is he strong enough to handle a pressure like United. And the pressure of United sheer comes from the pressure from the owners, over expectation of fans. And நாங்க வந்து ஆக்சுவலி வெக்கமெல்லாம் சொன்னா நாங்க ஒரு டிராமா குவீன். அதுதான் நாங்க. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்த்தா இப்போ ஐ பிலீவ் டென் ஹாக் இஸ் த ரைட் கை. Actually only after the Ronaldo episode I believe Ten Hag is the guy. He could bring out people, the best of people, and some of the games that even if we had drawn, if we had won the games, the way we played against Barca at Camp Nou, and நாளைக்கும் தெரியும் actually coming to Anfield is not a joke. Anfield எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து the most vibrant stadium, home stadium வந்து Anfield தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. not even Old Trafford. சும்மா இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்து அந்த ரியல் மேட்ரிட் பசங்க வந்து எங்களை பொளந்துட்டு போனாங்க. தயவு செய்து கம்மி இருங்க, நாங்களே அமைதியா இருக்கிறோம். அந்த புகழ் வந்து எனக்கு சேராது, அது வந்து வெங்கருக்கு தான் சேரும். அவரு தான் மேட்ச் முன்னாடி அன்ஃபீல்ட்ல போய் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னாரு. அது நானும் பட் ஒன் ஆஃப் த கேம் அது வந்து நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி ரியல் மேட்ரிட் வின் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் த 2 goals. பட் கம்மிங் பேக் டு திஸ், எஸ், அந்த சான்சோ போட்ட ஒரு கோல் தான் வந்து இட் brought back a lot of confidence in the club. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அப்புறம்ல இருந்து the only loss which we suffered badly was City. அதுக்கு நல்ல எந்த லாஸும் வந்து நாங்க ரொம்ப மோசமா விளையாடி தோத்தோம் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. ஸோ யா, அஃப்கோர்ஸ் தட் 2-1 against Liverpool was the kickstart of Ten Hag at United. And the first, especially after that pre-season that we had, very successful pre-season. Liverpool கூட I think we beat them 2-0 or 3-0. So after that நாங்க ஏசியா கப் என்னமோ நான் போய் ஒரு ஸ்டேடியம் எல்லாம் கொடுத்தாங்க டிராஃபியா. ஆமா. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அந்த 2 கேம்லாம் பார்த்துட்டு நம்பவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 2 கேம் வந்து எவ்ரி ஒன் வாஸ் கன்ஃபியூஸ்ட். அது ஐ திங்க் டென் ஹாக் தவிர பிட்ச்ல இருந்த அந்த மற்ற 11 பிளேயர்ஸ்க்கு தே டிட் நாட் நோ வாட் தே வர் டூயிங். ஸோ ஹி brought in radical decisions. எனக்கு தெரிஞ்ச லிவர்பூல் தான் ஃபர்ஸ்ட் கேம் Maguire was dropped, Ronaldo was dropped. What surprised me the most was how Klopp did not adapt to that change, or how Klopp did not take that opportunity to beat United in that game அப்படிங்கிறது தான். No, it wasn't Klopp. It wasn't on Klopp. நீங்க இப்போ அந்த கேம் ரீப்ளே ஒரு 5 minutes ரீப்ளே எடுத்து பாருங்களேன், அதுல ஒரு 50 மிஸ்டேக் இருக்கும் எங்க பிளேயர்ஸ்ல. அந்த சான்சோ கோல் I can never forget, simply for one reason. எங்க தலைவன் பின்னாடி கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான், எப்படா சொல்லணும். எனக்கு அது வந்து மேட்ச் அப்பவே பயங்கர சர்ப்ரைஸ். 36 வயசு ஒருத்தனுக்கு முன்னாடி வந்து உழுகுறான் பால் முன்னாடி. டே அதை நீ பண்ணணும்டா, நீ தான்டா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஃபெண்டர் சொல்லிக்கிற உடனே நீ தான்டா பண்ணணும் அதை அப்படின்ட்டு. ஐ மீன் அது ரொம்ப டைம் இருந்தது அதுக்கு. ப்ரூனோ வந்து இங்க போடுன்னு காமிச்சு, ஐ மீன் ஐ வுடன்ட் பிளேம் ஆலிசன் அட் ஆல் ஃபார் தட். ஆலிசன் மேல தப்பே கிடையாது. he should have got some help from Virgil van Dijk. So ஒண்ணுமே இல்ல. செகண்ட் கோல் I think there was a massive deflection again. Rashford செகண்ட் கோல் டிஃப்ளெக்ஷன்ல இல்ல, செகண்ட் கோல் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பால எங்க தலைவர் கால்ல வாங்குறன்னு வாங்கி நேரா கொடுத்தாப்ல ப்ரூனோக்கு. ப்ரூனோ ஸ்ட்ரெயிட் பாஸ். இதான் நடந்துச்சு. அதுல you very well know our right back is Trent and Joe Gomez அந்த கேம்ல. இந்த ஜோ கோமஸ் பையனுக்குலாம் 4 வருஷம் கான்ட்ராக்ட் ஏன் கொடுத்தான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதான் எனக்கு ஃபாலோ அப் கொஸ்டினாவே இருந்துச்சு. என்னன்னா அகைன்ஸ்ட் ரியல் மேட்ரிட் அண்ட் அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட், apart from the last season, we've never figured out how to counter attack the left hand side of these two teams. Rashford வந்த காலத்துல இருந்து I still remember, Rashford ஒரு 2 கோல் நம்மளோட போட்டான் ஃபர்ஸ்ட் சீசன், அவனோட ஃபர்ஸ்ட் சீசன் at United. அப்போ இருந்து Trent has been suffering from Rashford.
ராஷ்வர்ட் மட்டும் இல்ல, அதாவது ட்ரெண்ட் வந்து வென்னவர் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லீராய் சானே சிட்டில இருக்கும்போது போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான் ட்ரெண்ட. So the thing is, when you know someone is so not up to standards with his defensive level against such players, for example Rashford, Vinicius Junior, Wilfred Zaha, Leroy Sané, இவங்களோட எல்லாம் ஆடும்போது Trent doesn't have a clue of what he can do. The only thing he knows is he can pull the shirt back and make them get a foul. That's all he knows to do. It's very simple. But the thing is, now why I am a little confident for this game, on the game it was Joe Gomez who's chaotic from minute 1. அவனோட பால் போச்சுனால என்ன பண்ணனும் அவனுக்கே தெரியாது. Okay. At the same with Joel Matip. ஐயோ Joel Matip அதுக்கு மேல அது கேன்சர். அது வந்து எடுத்துட்டு குதிரை மாதிரி முன்னாடி ஓடுவாரு, இல்ல ஜாலியா ஒரு ஆலிசனுக்கு பேக் பாஸ் கொடுக்கறதுக்கு பாதி பாஸ் தான் கொடுப்பாரு, ஃபுல் பாஸ் ஆக போகாது. ஆமா, பாதி பாஸ் கொடுத்துட்டு ஆலிசன் கிளியர் பண்ண அப்புறம் மேட்டிப் வந்து எல்லாருக்கும் காம் டவுன். ஆமா, எனக்கு அதுதான் புரியல. So the thing with the follow up question to that was, going into this game tomorrow, it's going to be Konate who's super quick against Trent. So how do you feel Manchester United can bring out something, or நீ சொன்ன மாதிரி it's at Anfield, the crowd is going to be pull on out because நாங்க Anfieldல we have never won since 2016 was our last victory. அது பாத்துட்டு இருந்தேன். last 5 gamesல it's been 1 draw, we won 4. I'm excluding the first game this season. Before this season, last 5 games we won 4, we've drawn 1, like away, home and away. The thing is, the first gameல வந்து ஜேமி கேரிகர் நல்லா சொல்லிருப்பான், லிவர்பூல் never turned up for the game. ஒரு டாபி கேம்ங்கற மாதிரியே லிவர்பூல் didn't come for the game. நீ பாத்தீங்கன்னா அந்த மினிட் 5ல இருந்தே ரொம்ப சொங்கி மாதிரி ஆடிட்டு இருப்போம். And United were so determined to get out, ஏனா ரெண்டு டிஃபீட்ஸ்ல வராங்க. The whole focus was going to be on United. So எதுக்கு இதெல்லாம் கொண்டு வரேன்னா, as a preview to this game, how do you feel Ten Hag will go? Will he start up front with Weghorst, or will he start up front with Rashford straight away? And just to add on, how attacking will he go? ஏன்னா இப்போ வந்து யுனைடெட் இஸ் வேர் லிவர்பூல் வாஸ் லாஸ்ட் சீசன். தே ஆர் கம்மிங் இன் டு திஸ் கேம் ஆஸ் ஓகே, யுனைடெட் தான் இன்ஃபார்ம் டீம், டாப் 3ல இருக்காங்க, வேர் இஸ் லிவர்பூல் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ அவே கேம்ல வில் ஹி அட்டாக்? ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் சீசன் நம்ம லாஸ்ட் சீசன் ஓல்ட் ட்ராஃபோர்ட் போன போது வி ஸ்டார்டட் ஆஃப் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட் கம்ப்ளீட்டா அகேன்ஸ்ட் யுனைடெட். ஸோ அதே வந்து அவங்க வந்து நமக்கு பண்ணுவாங்களான்னு, அதுதான் சேம் திங் லிங்க் டு திஸ் ஹோல் வெகாஸ்ட் அண்ட் கௌதம் கேட்ட கேள்வி பேசிக்கா. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச எரிக் டென் ஹாக் will go with our front three is going to be Weghorst, Rashford and எனக்கு தெரிஞ்ச ஆண்டனி. I don't think he is going to bring, நீங்க சொன்ன அதே ரீசன் தான் for Anthony. In case, I think you will be starting Trent, Virgil van Dijk, Konate and Robertson. ஆமா. So அதே ரீசன் தான். If somehow Virgil van Dijk and Trent is going to neutralize Rashford, we have same pacey Anthony in the other wing. ஸோ இதுக்கு இந்த சைட்ல இருந்து கோல் போடுற மாதிரி அந்த சைட்ல இருந்து ஒரு கோல் போடலாம் அப்படிங்கிற சான்ஸ் பாக்குறதுக்கு ஐ திங்க் ஹில் ஸ்டார்ட் வித் ஆண்டனி அண்ட் நாட் ஜேடன் சான்சோ. ஃப்ரண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் கோன் ஸ்டார்ட் ஒன்லி வித் வெகாஸ்ட், ஷியர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் pressing and because of his physical advantage. ஏன்னா எங்ககிட்ட ஸ்ட்ரைக்கர் கிடையாது. பிளேயிங் ராஷ்வர்ட் இன் ஸ்ட்ரைக்கிங் ரோல், அவன் ஸ்ட்ரைக்கர் ஆடினாலும் his goals comes from the left side தான், எல்லாருமே பார்த்திருப்போம், ஆர் comes from headers. He has improved massively on headers, but still it comes from the left side. There is no doubt about it. And I think அதுக்கப்புறமா into the game, like in the second half into the game, once Ten Hag analyzes the game, he might bring on someone direct like Garnacho, or take both Weghorst and Anthony off, push Bruno to the right wing and bring in Sancho to number 10. எல்லாருமே பேசியா இருப்போம் அப்ப. But I think இந்த கேம் பொறுத்த வரைக்கும் the game will be won and lost in the midfield. Definitely. அப்ப லாஸ்ட் தான் நம்ம மிட்ஃபீல்ட பார்த்துட்டு 1 hour லாஸ்ட் இல்ல லாஸ்ட் தான் சொல்றாங்க, உங்களுக்கு இல்ல. ஆமாமா. ஏன்னா ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா அட்டாக் வைஸும் டிஃபென்ஸ் வைஸும் யுனைடெட் அண்ட் லிவர்பூல் ஹேவ் பீன் த சேம். இங்க ராஷ்வர்ட் சோர்ஸ் ஆஃப் கோல்ஸ் மாதிரி அங்க சாலா. இங்க வந்து ஆலிசன் ஹாஸ் 10 clean sheets. இப்ப எனக்கு தெரிஞ்ச டேவிட் ஹேஸ் ஆலிசன் ஹாஸ் 9 clean sheets நினைக்கிறேன், டேவிட் ஹேஸ் 10. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் வெரி லெஸ். எங்களுக்கு மொரால் கொஞ்சம் நல்லா இருக்கு பிகாஸ் வி ஆர் கம்மிங், எங்களுக்கு we are on a high morale and of course you are also on high morale right now. You played very well against Wolves. நடுவுல எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரியல் மேட்ரிட் விக்டரி தவிர you have 3 wins in 4 games, 1 drawல.
யூ ஆர் ஆல்சோ பர்ஃபார்மிங் வெல். அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க. அதாவது ஃபேன்ஸ் ஆன எங்களுக்கே அதெல்லாம் மறந்துடுது. என்ன பண்றது, எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ஸ் வந்து அப்படிதான் இருந்திருக்குது. இல்ல பட் 4 க்ளீன் ஷீட் வச்சிருக்கீங்களா இன்ன ரோ? இப்ப அது எங்களுக்கு தான் தெரியும். அது பால் எப்படி உள்ள போகல, இந்த க்ளீன் ஷீட்ல எப்படி வந்துச்சு, அதுல எவ்வளவு லக் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்படி பார்த்தா எல்லா கிளப்புக்கும் லக். இப்ப செல்சி சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதெல்லாம் லக் ஃபேக்டர் எடுத்துட்டா அடி ஓட விட்டுருப்பாங்க பார்சிலோனாவும் பாயனும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இட் அண்ட் ஆல்சோ நீங்க யூ ஆர் கெட்டிங் நுனஸ் பேக் இன் டு த டீம், கொனாட்டே இஸ் பேக் இன் டு த டீம். ஐ திங்க் தியாகோ ஆஃப்ல. தியாகோ ஆஃப். எனக்கு தெரிஞ்சு நீங்க மிட்ஃபீல்ட் யூ வில் ஸ்டார்ட் வித் ஃபேபினோ, ஹெண்டர்சன் அண்ட் அந்த புது பிளேயர், அந்த பையன் ஹி இஸ் பிளேயிங் வெரி வெல். அந்த பையன் பேர் என்ன? பேசெட்டிச். அந்த பையன் சூப்பரா இஸ் ஆன் ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் தான் நீங்க ஆடுவீங்க மிட்ஃபீல்ட்ல. ஆர் மிட்ஃபீல்ட் இஸ் செட். ஆர் மிட்ஃபீல்ட் இஸ் காசிமிரோ, ஃப்ரெட் அண்ட் ப்ரூனோ. ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஒன் அண்ட் லாஸ்ட் இன் த மிட்ஃபீல்ட். எனக்கு தெரிஞ்சு I would still call it 70-30 in advantage of Liverpool, sheerly because it is Anfield. But let's see, பாப்போம். The other question was two. One வந்து Weghorst, who Van Dijk knows him inside out completely. Because what he's done for Netherlands, Van Dijk is the captain there, he knows what he'll do. ரெண்டாவது, the second goal that United scored last time was நீங்க சொன்ன மாதிரி pure counter by Rashford, who was playing on the left with a pacey strikeman up front in Martial. Weghorst is not that guy. He's not pacey like Martial. He's a pressing monster, the number 2 defensive striker எங்க ஆளுக்கு அப்புறம். But he's not as fast as Martial was. அந்த கேம் பாத்தீங்கன்னா Martial took so much away to him so that Rashford could run. So I don't know, but he'll go with Weghorst. அதுக்கு டவுட்டே இல்ல. What I'm thinking is, even if he goes with Weghorst up front or if he goes with Rashford up front, you are not going to get the goals in between, in the middle, unless there's some brain dead by our players, which there is high possibility happening. So I don't know how Ten Hag will adapt to that system. அதுதான், அதனால தான் சொன்னேன். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க யுவர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் அசிஸ்ட், ஐ மீன் கோல் கிரியேஷன் இஸ் கம்மிங் எய்தர் ஃப்ரம் சாலா ஆர் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் ஃபுல் பேக்ஸ். என்னதான் வந்து if he slander Trentனாலும் he is attacking wise he is a monster. Trent, I still எனக்கு இன்னும் தெரியல ஏன் ட்ரெண்ட் ஒரு டிஃபென்சிவ் 4-3-3ல let him play on the right. ஏன் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு, ஏன் கிளாப் அதை பண்ண மாட்டாருன்னு எனக்கு வந்து ஒரு 2 வருஷமா ஒரு மிஸ்ட்ரி. ஒரு டீசன்ட் ரைட் பேக் இருந்தா. இந்த கேள்வியை தான் கௌதமும் நானும் லாஸ்ட் எபிசோட்ல தான் கேட்டோம். இத ஆமா, we don't have a right back. That's the problem. We don't have a right back. We don't have a right back. You have to play 37 year James Miller தான் ரைட் பேக்ல, வேற வழி இல்ல. அது ஒரு பிரச்சனை. எஃப்எஸ்ஜி காசு தர மாட்டாங்கல்ல ரைட் பேக் வாங்குறதுக்கு. வேற அந்த கதவை திறந்துறாதீங்க நீங்க. வேற இப்படிதான் ஆரம்பிக்கும். நாங்க வெளிய வந்துட்டோம், 40 நிமிஷம் போயிடுச்சு. அத பத்தி நம்ம பேசணும்னா 1 hour போகும். அது வேணாம், அது வேண்டவே வேண்டாம். நாங்க கொஞ்சமா வெளிய வரோம். அதான் அதே இல்ல. But again, I think this is how Ten Hag could go, this is how Klopp could go. But Sesh, what do you feel? Where do you see the game going? Like first 10-15 minutes நம்ம அட்டாக் பண்ணுவோமா, இல்ல would we have to soak in the pressure? இல்ல, I think we have to attack. I think United வந்து as attacking as they are, they also know on the first 10 minutes வந்து crowd பயங்கரமா இருக்கும் கேம்ல. So if they can is going to decide first goal will decide the game actually. If they can ride out that wave of 10 to 20 minutes, Real Madrid மாதிரி தான் கிட்டத்தட்ட, except Real Madrid against we scored 2. But if they can ride out that 10 to 15 minutes of crowd being involved, the game வந்து ஒரு full intensity ஓட ஆரம்பிக்கும் எப்போதுமே. Like United gamesலாம் we always know, whether it's at Old Trafford இல்ல Anfield நாலும் full intensity ஓட ஆரம்பிக்கும். And the home team is always the one who attacks first. அந்த 10-15 minutes if we can ride it out naka, then I think United are firmly in the game. And after that point, எனக்கு அவ்வளோ அப்போ வந்து if it is 0-0 at the end of 20 minutes naka, then more and more I'll start to think United will get into the game. That is my feeling. ஃபைனலா வந்து ஜஸ்ட் யுனைடெட் ஏதாவது இன்ஜுரி நியூஸ், ஏதாவது சஸ்பென்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு அவ்வளோ தெரியல. உங்களுக்கு உங்க 2 பேருக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? ஆந்தனி மார்ஷல் இஸ் அவுட், அது மட்டும் தான். மற்ற எந்த பிளேயர்ஸும் they don't make any effect. எங்க ஸ்டார்டிங் லைன் அப் இஸ் pretty set. அதனால தான் he rested most of them for West Ham. We'll start with Aaron Wan-Bissaka, obviously for defense, Varane, Licha and Shaw. Midfield அதேதான். And forward பத்தியும் பேசணும்.
ஸோ அதுதான் எங்களோட pretty much அதோட இது. பட் யா நீங்க சொன்ன மாதிரி first 20 minutes is going to matter a lot. அதில் if someone is either of the team is going to go get the first goal, it is going to be more in favor towards them. Like I said, I still believe it's 70-30 to Liverpool or for a draw. எனக்கு தெரிஞ்சு because we have been கடந்த 40 days we have been playing a game every 3 days and we have been performing at a very high level. At some point of time and the fatigue is going to kick in. I mean, I think I don't want it to happen, but I think that is going to be this game. In the game, in the loss, I think we might go for a draw or a loss. I mean, not intentionally, of course, but I think it is going to come at some time. I think that it's going to be this game. ஏன்னா இதுவும் it's actually உங்களுக்கு ரொம்ப important game. இந்த game நீங்க win பண்ணீங்கன்னா it is a huge step towards top 4. I don't think now talking about title and Liverpool makes sense in the season. டைட்டில் பேச்சாலும் நாங்க அக்டோபர்லயே விட்டாச்சு, நீங்க வேற. வந்து அதனால டாப் 4க்கு இட் இஸ் a very good chance given that Newcastle is performing. Newcastle is playing against City tomorrow, first game. அது வந்து ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா ரெண்டு டீமே தோக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தா we would gladly take it, every team. ஆமா. ஸோ அது வந்து டாப் 4க்கு ஐ திங்க் இட் இஸ் அகைன் எங்களுக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஒரு பெரிய இதுவா இருந்ததோ இந்த சீசன் இது பண்றதுக்கு ஐ திங்க் திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி பிகர் ஃபார் லிவர்பூல். அண்ட் ஐ திங்க் லிவர்பூல் த கேம் இஸ் கோயிங் டு பி இன் ஃபேவர் ஆஃப் லிவர்பூல் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் த ஃபர்ஸ்ட் 20 minutes த ஆன்ஃபீல்ட் அண்ட் சாலா வில் டிசைட் இட். ஆமா. இல்ல எனக்கு தெரிஞ்ச மணி நான் சொன்ன மாதிரி யுனைடெட் had to do something in that game. Liverpool have to do something in this game. In this game, yes. ஆமா. It's so simple. We have to get a win. Draw கூட இல்ல. அப்போ வந்து United needed to see some improvement. ஐயோ ரெண்டு கேம் இப்படி மோசமா தோத்துட்டு வரோமே, ஸ்ட்ரைட்டா லிவர்பூல் கேம் வேற பயங்கர இதா இருந்துச்சு. We needed some sort of an improvement from Ten Hag. And we had Arsenal after that. Ten Hag and his teamங்கிறது அதான் பேச்சு அப்போ. சரி ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு. நமக்கு அப்படி இல்ல. டேய் பாயிண்ட் டிராப் பண்ணினா நீ முடிஞ்ச. உனக்கு டாப் 4 இல்ல, சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ் வராது, அந்த மாதிரி சிச்சுவேஷன். I still have a doubt in the situationல is does Klopp still have the dressing room? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோ ஃபாலோ பண்றது கிடையாது. I do not follow bit. I mean, I follow the game, I follow all the game, but how is it in, how is the atmosphere? Klopp in on the dressing room, is the players are playing for the Klopp? I think Klopp, or how is it? Some players are still against him. எப்படி இருக்கு இப்ப actually what is the atmosphere of the player? I think he has the support of the dressing room. I don't think that has ever been in question. The question வந்து என்னன்னா லிவர்பூல்ல வந்து ஒன்னு players are not performing up to their level, whether that is நீங்க வந்து ஏஜ் னு ஒரு ஃபேக்டர் சொல்லலாம். இப்போ lot of our midfielders are in their 30s for example, and the Firmino is leaving at the end of the season. அதெல்லாம் இருக்கு. ஸோ ஒன்னு ஏஜ் சொல்லலாம், இன்னொன்னு there is just been a drop off in quality சில பேருக்கு. அதாவது நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல சொல்லுவோம், 3 மாசம் முன்னாடி வந்து யூ ஆர் பிளேயிங் இன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல், பிரீமியர் லீக் சீசன் லாஸ்ட் டே வரைக்கும் போச்சு, எல்லாம் இருந்துச்சு. தென் சடன்லி இப்போ 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி வந்து இவ்வளவு கேவலமா ஆடுறேன்னு, லைக் தட் கான்ட் பி. என்ன 3 மாசத்துல அவ்வளவு வயசாயிடுச்சு. ஸோ தட் இஸ் நாட் பியூர்லி டவுன் டு ஏஜ். ஸோ ஏஜ் இஸ் ஒன் ஃபேக்டர், பட் இட்ஸ் நாட் தி ஒன்லி ஒன். அண்ட் ஆஃப் த ஃபீல்டு நம்ம உங்களுக்கு நீங்க படிச்சிங்களான்னு எனக்கு தெரியல, பட் கௌதம் படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். இந்த ரீசெண்டாக ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, தே டீடைல்டு இந்த மாதிரி வந்து ஆஃப் த ஃபீல்டு வந்து வாட் வி யூஸ் டு சே லிவர்பூல் இஸ் ஸோ குட் அட் அந்த ஸ்கவுட்டிங் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டாக. லைக் ஒரு சாடியோ மானே மாதிரி சீப்பாக வாங்கி செல் தம் ஃபார் மச் ஹையர் ப்ரைஸ் ஆஃப்டர் தே பிகம் ஸ்டார் பிளேயர்ஸ், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ இல்லை. அண்ட் அதர் கிளப்ஸ் லைக் யுனைடெட் அண்ட் ஆர்சனல் ஆர் டூயிங் திஸ் very well. What Liverpool used to do well, இப்போ வந்து அவங்கெல்லாம் நல்லா பண்றாங்க, and we are seeing the results of that அப்படின்னு. So lot of factors, but I don't think dressing room wise I think Klopp still has the support, just because வந்து he has won so much. He has literally won every club competition possible, so he has the dressing room. The problem is the dressing room has issues, and there are issues outside the dressing room also. நீங்க உங்களோட நிறைய ஸ்கவுட்டிங், உங்களோட லீடர் and அப்புறம் மோஸ்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் மேனேஜ்மென்ட் have left the club la. ஆமாமா, இந்த மைக்கேல் எட்வர்ட்ஸ்னு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் ஈ லெஃப்ட். அப்புறம் அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஜூலியன் வார்டுன்னு ஈஸ் அபவுட் டு லீவ் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன். சோ இட்ஸ் அதான் சொல்றேன், ரொம்ப ஆஃப் தி ஃபீல்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. I mean I'm not trying to start that topic off. அதுதான் தெரியல. That's what we don't know. ஏனா I also read FSG is not going to sell it. FSG is looking forward to only give 10% of it. They will not sell. It's the same with Glazers. Now இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 4 days முன்னாடி யுனைடெட் ஷேர்ஸ் fell down so much
because of the fact that Glazers came out and said we did not get the price that we need. Okay, but எனக்கு இன்னும் questionable இருக்கு. So why would Glazers say we are looking at other opportunities and then they get 2 bids, one from Qatar, one from I think Sir Jim Ratcliffe, and then they come out and say we don't have the required valuation. ஆனா ஃபைனான்சியல் டைம்ஸ் ஒரு மேகசின் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாது ஃபைனான்சியல் டைம்ஸ் என்னன்னு தெரியல, மேகசினா இல்ல நியூஸ் பேப்பர்னு நினைக்கிறேன், நியூஸ் பேப்பர் something. They came out and said United is valued at only 1.3 billion euros or pounds. இவங்க என்னடான்னா we value ourselves at 5-6 billion. இல்ல அது வந்து it is due to the difference in ownership stake. அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா Glazers கிட்ட 69% ஓனர்ஷிப் தான் இருக்கு. எங்களோட மீதி எல்லாம் இட் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆன ஸ்டாக் மார்க்கெட். ஸோ Glazersக்கு என்ன வேணும்னா அவங்களோட ஓனர்ஷிப் 69% ஓனர்ஷிப்க்கு தே வாண்ட் அட்லீஸ்ட் 4.5 பில்லியன். கத்தார் ஜிம் ராட்க்ளிஃப் ரெண்டுமே ஹோல் 100% ஓனர்ஷிப்க்கு 4.5 பில்லியன் தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் வீக்ஸ் த ரெயின் குரூப் வில் என்டர் இன் டு other negotiations with both the parties, but I still believe at the end of I mean by at least by summer the club will be out of Glazers hands. Either it's going to be with some other American ownership or with Qatar, I think so. Coming back to what you asked, FSG illa silla rumors are coming out that Klopp wants more of a say in the stuff that's happening background and solli andho rumor was searched. If it's down to Klopp or it's down to FSG ngadhu therilla. Edwards has left, Ward is going to leave at the end of the season. Our performance analyst, our stats guy oruther Ian Graham irundar, avuru is about to leave at the end of the season. And then we didn't have a club doctor for 6 months. ஆமா, அது தெரியாதுல்ல உங்களுக்கு? உங்களுக்கு அது தெரியாது. கிளப் டாக்டரே இல்ல 6 மாசமா கிளப்ல. ஏன் தூக்கிட்டாங்களா? யாருக்கு தெரியும்? ஏன்னு கேட்டா யாருக்கு தெரியும்? இல்ல அவ்வளவுதான். ஜுரம் வந்தா வெளியூருக்கு தான் போகணும். லிவர்பூல்ல ஒன்னும் டாக்டர் இல்ல, யாருமே இல்ல. சோ கல்மினேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் ஆஃப் ஃபீல்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து யுனைடெட் ஜர்னலிஸ்ட், இப்போ மெலிசா ரெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். she was the former Liverpool journalist. She put everything out in the open saying this is all what is happening in the background. So I think it's a culmination of that. But to the main question, Klopp has lost his இது one கேட்டிங்கன்னா it's not, because no player is above Klopp. இப்போ நீங்க ரொனால்டோல எடுத்துட்டீங்க, ரொனால்டோ மெஸ்ஸில எடுத்துட்டீங்கன்னா that could be a question. Can certain players be above the manager? In the situation there's no one. அந்த மாதிரி இல்ல, number one. And if he's lost the team, we wouldn't come back to get 3 draws and a win. 3 wins and a draw. If last 4 games, that's not the case. Say சொன்ன மாதிரி it's a purely drop in quality. It's again நீங்க சொன்ன மாதிரி தான் United could catch up to overplaying சொன்னீங்கல. We played 64 games last season. Throughout every single game we played. Which United could do this season. You never know. So அது ஒரு catch up ஆயிருக்கும். And Van Dijk came out yesterday and said நான் 63 கேம் ஆடினேன், அதுக்கு முன்னாடி இன்ஜர்டா இருந்தேன், வந்த ஹாஃப் சீசன் எல்லா கேமும் ஆடினேன், வேர்ல்ட் கப்பும் ஆடினேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்த உடனே இட் காட் அப் டு மீ, என்னால அதுக்கு மேல முடியல அப்படின்னு. சோ இட்ஸ் சோ மச். அண்ட் தென் இத்தனையும் இருக்கிற சமயத்துல வந்து கிளாப் will always play gegen pressing. இது நாங்க 2 பேருமே திட்டி இருக்கோம். யோ வயசான ஆட்களை வச்சுக்கிட்டு ஏயா இப்படி வறுத்து இருக்கிறாரு. கேம் டிமாண்ட் பண்ணாலும் he has never gone for a low block or possession or anything. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ 90 minutes அவ்வளோ அந்த பிளேயர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நுனஸ், சாலா, கேப்போ, தே ஆல் கேன் டூ. பட் எனக்கு தெரிஞ்சு பை த லைக்ஸ் ஆஃப் மில்னர், கொனாட்டேவே கூட he is one of the fittest defenders you have. But how they cannot endure that for 90 minutes. எங்க கேமே பாத்தீங்கன்னா அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதுவா தான் இருப்போம். செகண்ட் ஹாஃப்ல ஒன்ஸ் we are transitioning we press. Otherwise we also make sure that we are not over running or anything. But Klopp's team is just monstrous. அதுதான் உங்களுக்கு actually அவ்வளோ trophies win பண்ணி கொடுத்ததும். But yeah, age has caught up to the midfielders. So many issues off for United, many issues off for Liverpool, but very very important game. இதுக்கு அப்புறம் என்ன 12 games left to go நினைக்கிறேன் after this game. 12 or 13 games left to go. One extra for Liverpool. Manina, final predictions. What do you see happening tomorrow? Scoreline, I seriously do not know, but I would be optimistic and go for 1-0 win for United. Right. Perfect United fan நிரூபிச்சிட்டீங்க. What about you? ஏதாச்சும் ஹோப்ஸ் இருக்குதா? அதாவது நீங்க கடைசில போலாம் அப்படினு நான் கடைசில நம்ம சேஃபா வந்து என்னை மாட்டி விட்டுட்டு நீங்க கடைசில போக வேண்டியது. என்னையதான் கண்டபடி திட்டுறாங்க கமெண்ட்ஸ்ல. உங்களை எல்லாம் என்ன சொல்றாங்க? உங்களை எல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா நீங்க சொல்லிட்டு போங்க, நான் கடைசில பாத்துக்கிறேன். அது சரி.
இல்ல ஐ திங்க் யுனைடெட் வில் ஸ்கோர் பட் 1-1 டிரா. இல்ல நானும் டிரா தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஏதோ ரிவர்ஸ் ஜிங்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுதோ என்னமோ ஆகட்டும். ஏன்னா இந்த கேம் நம்ம வின் பண்ணீங்கன்னா இழுச்சாத்தி கிளம்பிடலாம். அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். பட் அகைன் ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மணினா ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ. ஆமா, it's been இப்பதான் பாக்குறேன் ஆல்மோஸ்ட் 1 hour எபிசோடு, இஃப் நாட் 1 hour. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் குட் டு கெட் அதாவது ஒரு யுனைடெட் ஃபேனோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க சீசன் எப்படி போகுது. ஆப்வியஸ்லி பிக் ரைவல்ஸ் ஆன் சண்டே மேட்ச் அன்னைக்கு. பட் அதான் மணினா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் இது பார்க்குறவங்களுக்கும் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்கள் தாட்ஸ், இஃப் யூஆர் யுனைடெட் ஃபேன்னா நீங்கள் கீழே போடுங்க. இந்த கமெண்ட்ஸில் ஒரு 2-3 யுனைடெட் ஃபேனை வேறு பார்த்துருக்கேன் நான் நடுவில். இது யுனைடெட் ஃபேன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கிளப் சீசன் எப்படி போயிருக்கு, வாட் ஆர் யூ ஹாப்பி வித், வாட் யூ திங்க் கேன் பி இம்ப்ரூவ்ட் எல்லாம் எழுதுங்க. அண்ட் லிவர்பூல் ஃபேனாக இருந்தால் இந்த மேட்ச் எவ்வளோ கேவலமாக போக போகுது, இல்லை அது எழுதிடாதீங்க, வேணாம் விட்டுருங்க. இல்லை அதான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க, ப்ரெடிக்ஷன்ஸை போடுங்க மறக்காமல். யுனைடெட் ஃபேனாக இருந்தாலும் சரி, லிவர்பூல் ஃபேனாக இருந்தாலும் சரி. அண்ட் எல்லாத்த விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 181 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க கௌதம். இன்னும் ஒரு 24 பேர் தான் நம்ம 205 டார்கெட்டுக்கு. ஆமாம், எப்படியாச்சும் இந்த அதான் சொன்னேன், இந்த எண்ட் ஆஃப் த சீசன் 205 அதுதான் நம்ம டார்கெட்டு. அண்ட் அதுதான் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் பார்க்க சொல்லுங்கள். ரிவ்யூ எபிசோடும் வரும் சண்டே கேமுக்கு அப்புறம். கேமுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணோம், மண்டே அன்னைக்கு ரிவ்யூ எபிசோடு வரும். ஸோ அதுவும் பாருங்கள், அதுலேயும் கெஸ்ட் இருப்பாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதான். கௌதம் வேறு எதானே சொல்லணுமா? வேற எதுவும் வேண்டாம். மணினா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் அண்ட் see you next time. Having me. You guys are doing an amazing job, both Cop Karthu and Football Page. Keep it up. I'll be following you closely. Looking forward to meet you again. Thank you very much. நன்றி.